கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். சிறுபான்மை பள்ளி ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயம். அரசு நிதியுதவி பெறும் தொடக்கப்பள்ளி நடுநிலைப் பள்ளிகளில் தகுதி தேர்வு அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என தொடக்க கல்வி இயக்குநர் நரேஷ் உத்தரவிட்டுள்ளார். பள்ளி ஆசிரியர்களுக்கு டிஜிட்டல் சாதன பயிற்சி. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு டிஜிட்டல் சாதன பயிற்சி அளிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு டிஜிட்டல் முறையின் மூலம் ஆசிரியர்கள் பாடம் கற்றுக் கொடுக்கவும் கேள்வித்தாள் உள்ளிட்டவை தயாரித்து அளிக்கவும் அரசு விரும்புகிறது. இதற்காக பள்ளி ஆசிரியர்களுக்கு டிஜிட்டல் சாதன பயிற்சி அளிக்க மாநில தொடக்கப்பள்ளி இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது. அரசு பள்ளி மாணவர் உயர்கல்வி செலவு அரசு ஏற்கும். அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி நிலையங்களில் சேரும் மாணவர்களின் செலவை தமிழக அரசு ஏற்கும் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள ஆணையில் அயல்நாட்டு உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் முதல் பயணச் செலவை அரசு ஏற்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்காக ரூபாய் 6 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. ரூபாய் 7 கோடியில் 45 புதிய வகுப்பறை கட்டிடங்கள். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் தமிழகம் முழுவதும் ரூபாய் 99.68 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள 400 வகுப்பு கட்டிடங்களை காணொலி காட்சி மூலம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதேபோல் தஞ்சை மாவட்டத்தில் 21 பள்ளிகளில் ரூபாய் 7.48 கோடி மதிப்பில் 45 புதிய வகுப்பறை கட்டிடங்கள் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இனி இந்த மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000. புதுமை பெண் திட்டத்தை டிசம்பர் 30ஆம் தேதி தூத்துக்குடியில் விரிவாக்கம் செய்யவிருக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். தற்போது இத்திட்டத்தின் கீழ் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி செல்லும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கும் இதனை 30ஆம் தேதி முதல் விரிவாக்கம் செய்யவிருக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். இனி அவர்களும் மாதம் ரூபாய் 1000 பெறலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.